மலரக்கா, நீங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணின நேரத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே, எங்க இன்னும் காணோம்? தன்யா, என் தங்கமே. அம்மா. தன்யா மொட்டு, பயப்படாதடா தங்கம், அம்மா வந்துட்டேன் பாரு. நான் நீங்கள் அங்கே போகும்போதே போக வேண்டான்னு சொன்னேன்ல, அம்மா பேச்சை கேட்டீங்களா நீங்கள்? இப்போ பாரு, நான் உன்னையவே தொலைச்சிட்டு நின்னேன். எப்படி இருந்து தெரியுமா அம்மாவுக்கு? அம்மா சாரிம்மா, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் தெரியாம விளையாட்டுத்தனமா போயிட்டேன், எப்படி வர்றதுன்னு தெரியாம வழி தவறி போய் மாட்டிக்கிட்டேன். அம்மா, இந்த அங்கிள் தான் என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்படியாடா தங்கமே, எப்படியோ நீ எனக்கு திருப்பி கிடைச்சிட்டியே, அதுவே எனக்கு போதுண்டி. அறிவு தங்கம், இனிமே நீ அம்மாவை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, சரியா? தன்யா குட்டி, பயப்படாதடா தங்கம், நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் பாரு. இனிமேல் பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், சரியாடா தங்கம்? சரிங்க பெரியம்மா. தன்யா மட்டும் பயந்துட்டியாடா தங்கமே? இதுக்கு தான் அப்பா ஃபர்ஸ்டே சொன்னேன், அங்கே எல்லாம் போக வேண்டான். நீ அப்பா பேச்சை கேட்டிருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமா? இதுதான் உனக்கு ஒரு பாடம். இனிமேல் பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், சரியாடா தங்கம்? அப்பா சாரிப்பா, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஒன்றும் இல்லைடா தங்கம், பயப்படாத. அப்பா உன்னை விட்டுருவேனா? அப்பா அம்மா பெரியம்மா அக்கா எல்லாருமே வந்துட்டோம் பாரு. இனிமே நீ பயப்படக்கூடாது, ஓகேவா? ஓகேங்கப்பா. சித்தப்பா, சித்தி, இவங்க தான் நம்ம தன்யாவை பத்திரமா இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தோம். ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இந்த ஹெல்ப்பை நாங்கள் எங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உன் பேர் என்ன? இட்ஸ் ஓகே அங்கிள், நோ ப்ராப்ளம். என் பேர் கார்த்திக். நாங்கள் பாப்பா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தோம், அதனால தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அங்கிள், நோ ப்ராப்ளம். தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீ பண்ணின இந்த உதவியை என்னோட வாழ்க்கை பூரா நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீயும் உன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருப்பீங்க தங்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பாப்பாவை போய் சாப்பிட வைங்க. நாங்கள் காலையிலிருந்து சொல்லி பார்த்தோம், அவள் சாப்பிடவே இல்லை. ரொம்ப பசியாக கலப்பாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைங்க, போங்க. ஏன்பா கார்த்திக், ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீ எங்கள் சந்தோஷத்தையே திருப்பி கொண்டு வந்துட்ட. தன்யா மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம் தம்பி, நீ பண்ணின இந்த ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்புப்பா. ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்கள் திருப்பி இந்த தேங்க்யூ சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நல்லா பாருங்கள், அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. போங்க, ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள், நம்ம எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அங்கிள், இது ரொம்ப மெமரியாக இருக்கும் அங்கிள். ஆமாம் தம்பி, பிந்து சொல்கிறது கூட கரெக்டு தான். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே அங்கிள், எடுத்துட்டா போச்சு, நோ ப்ராப்ளம். ஓகே அங்கிள், எனக்கு டைம் ஆகிருச்சு, நீங்கள் பாருங்க, நான் வரேன். ஓகேப்பா, தேங்க்யூ. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு அம்மியா தான் ஊட்டி விடணும். அம்மியா கிட்ட போலாமா? சரிடா தங்கமே, இதோ இப்போவே போகலாம். அம்மியா. அட தங்கங்களே, வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? நான் இப்போத்தான் கொப்பிச்சி ஃபோன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க சாமி. அம்மியா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவங்க எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அம்மியா. நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்னது, தனியா விட்டு போட்டு போனாங்களா? ஏன் ஜாமி, ஏன் என்னாச்சு? ஏன் ஒரே சோகமா எல்லாரும் போனதையுமே வந்து
வந்திருக்கிறீங்களாட்டு தெரியுது. நானும் கூட வாரக்கு நேரமாகுமான்னு நினைச்சேன். அதான் எனக்கு என்னமோ தப்பா தோணிட்டே இருந்தது. ஏண்டி தங்கோ விட்டு போட்டு எல்லாரும் எங்க போனாங்க? அம்மியா, நாங்க எல்லாரும் ஒன்னா தங்கம்மியா போனோம். என்ன மட்டும் எல்லாரும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அம்மியா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அம்மியா. எனக்கு பயத்துல அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கூட மறந்து போச்சு தெரியுமா. ஆட தங்கம்மே, அப்புறம் என்னாச்சுடி மயிலு? ஐயோ என்றது அங்கமே. எங்க உங்க அம்மாலும் உங்க அப்பாவும் காணோ? வரட்டு இன்னைக்கு நான் கேக்குறேன். என்ன கார்த்தி, மகேஷ், புள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? எல்லாம் புள்ளை தனியா விட்டு போட்டு எங்க போனீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க விளையாடிட்டு இருக்கிறீங்களா? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. நாங்களே அங்கே போக வேண்டாம், அங்கே போனால் மேகமூட்டம் வருது, அங்கே புள்ள போயிட்டீங்கன்னா தெரியாது, மறைஞ்சிடுவேன், அப்புறம் வர முடியாது, போக வேண்டான்னு சொன்னால் கேட்காம போயிட்டு இப்போ எங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. எப்படியோ ஒரு வழியை காணாமையும் போய் இப்போ எப்படியோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேங்கப்பா. எங்களுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா. என்ன தனியா முட்டு, அங்க போய் என்ன குறும்பு பண்ணுன? போக வேண்டான்னு சொன்னா புது இடத்துல போகாம இருக்கணும்னு தெரியாத உனக்கு? எதுக்கு சொன்ன வச்சு கேட்காம போன? நானே என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இப்ப அப்படியே காணாம போயிருந்தேன், என்ன பண்றது கேட்கறேன் நானு. உங்களுக்கெல்லாம் டூரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல எல்லாம் பொட்டி வடக்கி கட்டிட்டு மூட்டை கட்டுங்க, முதல்ல போலாம். விடுங்க அம்மியா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இந்த ஒரு தடவை விட்டுருங்க. போக வேண்டான்னு சொன்னா கேட்காம போயிட்டு இப்படி ஆயிடுச்சுங்க அம்மியா. ஆமாங்க அம்மியா, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோங்க அம்மியா. விடுங்க அம்மியா. விடுங்கன்னு சாதாரணமா சொல்றீங்களே, எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு வந்து இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்படியே எங்கேயாவது பிள்ளை தொலைச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க கேட்குறேன் நானு. ஆமாம்மா, நாங்களே ரொம்ப பயந்துட்டோம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தா அங்கேருந்து ஒரு தம்பி தாம்மா பார்த்துட்டு இருந்தா பாப்பாவை. பரவாயில்ல அந்த தம்பி. அதுக்கப்புறமா மலர், பிந்து, சஞ்சு எல்லாரும் தான் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்களே எல்லா பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிட்டு இருந்தோம்மா. இப்படி ஆகிப்போச்சுவோ. சரி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விடுங்க. அத்தை, தன்யா ரொம்ப பசியோடு இருக்கிறா. நீங்கள் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடல. நீங்கள் முதல் தன்யாக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கத்த. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்து 2-3 நாள் ஆகி போச்சு. இதெல்லாம் சரி வராது. எல்லா பக்கம் சுற்றி பார்த்த வரைக்கும் போகுது. ஊர் சுற்றினதெல்லாம் போகுது. முதல்ல எல்லாம் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்புங்க, நடங்க. முதல்ல அங்கே தோட்டத்துலேயும் நிறைய வேலை கிடக்குது. நம்ம ஊரை பார்த்து போகலாம். முதல்ல கிளம்புங்க. இப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அர்த்தம் இது? சரிங்க மாமா, எனக்கும் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு பேக் பண்ணுங்க, கிளம்பலாம். மகி, எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க. சரிங்க, நாங்கள் ரெடி ஆகிடுறோம். இந்த தன்யா பண்ணின வேலையில இப்படி பாதியிலேயே டூரெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாயிருச்சு. என்ன தனியா விட்டுட்டு போனது உங்க தப்பு. அதுக்கான தண்டனை தான் இது. இப்ப என்ன எல்லாமே சுத்தி பார்த்தாச்சு தானே, அப்புறமே பேசாம வாங்க.